இனிமே அவனோட உன்னை பார்த்தேன் தொலைச்சிருவேன். ஏன் அப்படி இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க? நீ ஏதாவது பேசுன? சும்மா கத்தாதீங்கப்பா. நான் எதுக்கு அங்க போனேன்னு இப்ப தெரியணும். அவ்வளவுதானே? அதுக்கு தானே எல்லாரும் அடிக்கிறீங்க. நான் அவனை லவ் பண்றேன். அடிக்கிறீங்க. நீங்க மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, நான் பண்ணக்கூடாது. என்னால முடியாதுப்பா. போலீஸ் ஸ்டேஷன். நான் மலைசாமி பேசுறேன். ஐயா சொல்லுங்க. 2 மாசத்துக்கு முன்னால மூஞ்சிக்கல்ல இருந்து மரம் தேடிட்டு போன ஒருத்தன் லாரியை போட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டான்ல. ஆமாங்க ஐயா. அவன் கிடைச்சாச்சு. எஃப்ஐஆர் போட்டுக்க. சரிங்க ஐயா. பேரு ராமகிருஷ்ணன். அப்பா கிடையாதுயா, அனாதை நாய் அவன். அம்மா மட்டும்தான். பேரு சாரதா, ஸ்கூல் டீச்சர். நான் வந்து சொல்றேன். இனிமே பார்க்க மாட்டேன், உங்க கூட பேச மாட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நம்பங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ். சத்தியமா சொல்றேன்ப்பா. எஃப்ஐஆர் போட்டாச்சா? போட்டு வை. நான் சொல்லும் போது ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே? சரிங்க. இதுதான் உனக்கு கடைசி வாணி. புரிஞ்சுதா? போ. Please stop crying. You can go. சார், அவன் எதுக்காக கொலை பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் ரொம்ப நல்லவன். லவ்னாலே அது ஒரு பவர் தான். கொலைகாரனையும் நல்லவன் சொல்ல வச்சிருந்தேன். போ. ஒரு நிமிஷமா அழகாம போ. இல்லாட்டி உங்க அப்பா அதுக்கும் என்கிட்ட வந்து சண்டை போடுவாரு. அங்க என்ன பார்வை? பட்டம் திருந்தல நீ? அவனை எழுத்துட்டு வா. எஸ் சார். ஏய் சார். ஓகே சார். சொல்றா, சொல்லு. சொல்றியா இல்லடா? நாயே, ஏண்டா கொன்ன? சொல்றா, சொல்லு. சொல்ல மாட்டியா? உங்க அம்மா இவங்க கூட ஓடி போனோம்னு திட்டம் போட்டிருந்தாளா? என்னங்கப்பா ஏதோ புதுசா நடக்கிற மாதிரி, போய் வேலையை பாருங்க. சிங்க மாதிரி இருந்த ஊருக்குள்ள
சிறுநறிய புடிச்ச அந்த கூண்டுல அடைக்கிறாப்ல அடைச்சு விட்டாங்க. நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றேன்ல. வீடு வாசலுக்கு போறது இல்லையா? ஏட்டையா சொல்லுங்க உங்க இன்ஸ்பெக்டர். நாங்களும் தான் எந்த தப்பும் பண்ணல. ஆனா எப்பவுமே ஸ்டேஷன்ல இருக்கிறதுல சொல்லுங்க ஏட்டையா. என்னையா அவன் இம்சை தாங்க முடியலையா? ஐயா, இல்லைங்க. எதையாச்சும் கேட்டுக்கிட்டே இருக்கான். என்னடா ஐயா செத்த கதவை திறந்து சொல்லுங்கய்யா. அவன் கையில விழுந்தாச்சு. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றையா. என்னைய விட்டுற சொல்லுங்கய்யா. வீட்டுக்கு போனாதான் உன் பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணுவாள, அப்புறம் என்ன இங்கே இருந்துரு. ஐயா அடி தாங்க முடியலைங்கய்யா. நான் அவர்னா நினைச்சு அடிக்கிறாரியா. நேத்து என்னமோ அவர் வீட்டு குழாயில தண்ணி வராம போச்சாமியா, அதுக்கு நீ போட்டு அடிக்கிறாரியா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்கய்யா. என்னையா அடிச்சிங்களா? இல்லையா, சும்மா விசாரிச்சோம். விசாரிச்சாங்களா? விசாரிச்சதே இப்படியா? இவனை விட்டுறீங்க. ஊருக்கு எங்கேயும் போயிடக்கூடாது. எப்ப கூப்பிட்டாலும் இங்க வந்து நிக்கணும். என்ன புரியுதா? ரொம்ப டாக்ஸியா. சும்மா யாரையும் பிடிச்சி போட முடியாது. ரூல்ஸ் தெரியும்ல. கையெழுத்து போடு. ஒன்லி பிங்கர்ஸ். ஹலோ நாளைக்கு தான் மதுரைக்கு வா. வந்த உங்க வேலையை முடிச்சு. தப்பு பண்ணா புடி அடி. இல்லையா வாசல்ல நிக்கிற ஒரு துப்பாக்கிய வாங்கிட்டு வந்து நெத்தி பொட்டுல வச்சு சுடு. வாழ வந்தேன், வாழ்ந்த வரைக்கும் வைரமா இருந்தேன், சாகும் போது வீரநட்சத்தானு வரலாறு எழுதட்டு. அதை விட்டு வாசக்கடைக்காரன் ஒழுங்கா டீ போடல, வண்ண சரியா துணி வெளுக்கலைன்னு எங்களை போட்டு அடிக்க கூடாது. என்ன வரவா? சிங்க ஒன்று பெறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் பிறந்து இருக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ இன்னும் அவனதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றது சரியில்லை கார்த்தி. நல்லா யோசிச்சு பாரு. நாங்களாம் ஆரம்பத்திலே சொன்னோம், ஆனா நீ தான் கேட்க மாட்டேன்னு இருந்துட்ட. உன் வாழ்க்கையில நல்லது நடந்ததுன்னு நினைச்சுக்கோ. அதை விட்டுட்டு என்னால அவனை மறக்க முடியல, நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டே இருந்தேனா உன்ன மாதிரி முட்டாள் வேற யாருமே இல்ல. இதுக்கு மேல உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கார்த்தி, உன்னை நீயே மாத்திக்கலனா இதுக்கு முடிவே கிடையாது. அதுக்கு மேல உன் இஷ்டம்.